தலைமுறையா இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு சலூன்லயும் தலித் மக்கள் ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அன்டோல்ட் ரூல் இருக்கு. அப்படி அது என்ன வில்லேஜ் அண்ட் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குஜராத்ல இருக்கக்கூடிய ஆழ்வாடான்ற ஒரு வில்லேஜ்ல 6000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. அதுல 250 தலித்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தலித் மக்கள் ஜெனரேஷன்ஸா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பார்பர் ஷாப்லயும் ஹேர் கட் பண்றதுக்கு புறக்கணிச்சிருக்காங்க. இதனால அவங்க வேற வழியே இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜஸ்ல அவங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு தான் ஹேர் கட்டும் ஷேவும் பண்றாங்க. இதுக்காக ரொம்ப வருஷமா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலித் மக்கள் போராடி லாஸ்ட் வீக் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு. அந்த சொல்யூஷன் வந்த கதையே ஒரு பெரிய கதை தான். அதை சொல்றேன், இப்ப கேளுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஊர்ல இருந்த தலித் தலைவர்களும் சேத்தன் தபின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த கேம்பெயின் எதை பத்தி இருக்குன்னா, கேஸ்ட் எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம், அது மட்டும் இல்லாம அது ஒரு அன்லாஃபுல் பிராக்டிஸ், இது எல்லாத்தையுமே வலியுறுத்துற வகையா இந்த கேம்பெயின் இருந்திருக்கு. சோ இந்த கேம்பெயின் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சோ கால்ட் அப்பர் காஸ்ட் மக்களுக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்தினாலும் எந்த ஒரு பயனும் இல்ல கடைசியில. சோ இதனால அந்த ஊர்ல இருக்க தலித் மக்கள் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இவ்வளவு நாளா இதை பத்தி பெருசா கண்டுக்காம இருந்த போலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இஷ்யூல இன்வால்வ் ஆறாங்க. அவங்க இன்வால்வ் ஆனது மட்டும் இல்லாம இந்த அன்லாஃபுல் பிராக்டிஸ்க்கு ஒரு முடிவும் கட்டுறாங்க. ஃபைனலா ஜெனரேஷனா இருந்த அன்லாஃபுல் பிராக்டிஸ் போன வாரம் தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. சோ இதையொட்டி இத்தனை வருஷம் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊர்ல முடிவெட்டின ஒரு தலித் இளைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட ஜெனரேஷன் தான் ஃபர்ஸ்ட் தலித் டு பி கன்சிடர்ட் as equals and I finally feel independent. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இப்பெல்லாம் இந்தியாவில் எங்கெங்க கேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு போன வாரம் வரைக்கும் அவங்க தலித்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஊர்ல முடிவெட்ட மறுக்கப்பட்டிருக்காங்கன்ற இந்த ஸ்டோரியை அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. இது வெறும் ஒரு ஸ்டோரி கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எத்தனை இடத்துல எத்தனை ஸ்டோரி இருக்கும்ன்றது நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி, கேஸ்ட் இஸ் a state of mind, it is a disease of mind. சேஞ்ச் அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிங்க.